வகுப்பு தமிழ் திறனறி தேர்வு வினா விடை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வினா விருந்தினர் என்னும் சொல்லின் பொருள் புதியவர். ஓம உருபு இடம்பெற்ற தொடரை தேர்க. சிலை மேல் எழுத்து போல. நானிலத்தில் பசித்தவருக்கு அறுசுவை உணவு போல் 10 பாட்டும் 8 தொகையும் படிப்பவருக்கு மனதிற்கு இனிமை ஈந்து தமிழ் பெருமை சாற்றுகிறது. இத்தொடரில் அமைந்துள்ள தொகை சொற்களும் தமிழ் எண்ணூறு வரிசையும் தேர்ந்தெடுக்க. ஆப்ஷன் ஆ. நெல்லுக்குள் இருக்கும் அரிசி தலை காட்டுவது போல வெள்ளை விழிகள் இமைகளின் இடுக்குகளில் ஒளி காட்டிய வண்ணம் இருந்தன என்னும் ஓமையை கையாண்டவர் கலைஞர். அடுத்தது 5வது கொஸ்டின். பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக. இதில் பாருங்கள், ஆ ஆ இ மூன்றுமே பொருத்தமாக இருக்குது. ஈ மட்டும் பொருத்தல்ல. நந்தமிழும் தன் பொருணை நன்னதியும் இது திருமந்திரம்னு இருக்குது. இது பொருந்தாத விடை. அதுக்கடுத்தது 6வது வினா. கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. கூற்று 1ல் பாருங்கள், சாகித்ய அகாதமி, தேசிய புத்தகம் நிறுவனம், தென்னிந்திய புத்தக நிறுவனம் ஆகியவற்றின் மூலம் மொழிபெயர்ப்பு முயற்சிகள் செய்யப்பட்டன. கூற்று 2, தேசிய உணர்வு ஊட்டுவதற்கும் ஒருமைப்பாட்டை ஏற்படுத்துவதற்கும் இந்திய அரசு மொழிபெயர்ப்பை ஒரு கருவியாக கொண்டது. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. அடுத்தது பொறுத்துக்க பாருங்க. 7வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஆ தான் ஆன்சர். அதுக்கடுத்தது 8வது கொஸ்டின். உரு அறிவாரா ஒன்றன் ஊழியும் உந்து வலி கிளர்ந்த ஊழி ஊழ் ஊழியும் இவ்வடிகளில் அமைந்துள்ள அடிமோனையை தேர்கன்னு கொடுத்துருக்காங்க. விடை ஆப்ஷன் ஆ. ஓங்கு இரும் பரப்பின் வங்க ஈட்டத்து தொண்டியோர் என்று இன்றைய தொண்டி நகரை குறிப்பிடும் நூல் எது? சிலப்பதிகாரம். 10வது கொஸ்டின். உலகத்திலே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு? ஆப்ஷன் ஆ, மலேசியா. கூர்வேல் குவையிய மொய்ப்பின் தேர்வன் பரிதான் பரம்பு நாடே என்னும் புறநானூற்று பாடலில் குறிப்பிடப்படும் மலை பிரான் மலை. இங்கே ஆன்சர் குறிக்கல. ஆன்சர் பிரான் மலை. பொருந்தா இணையை தேர்ந்தெடுக. இல்லை பாருங்கள், எது பொருத்தம் இல்லையோ அதை தான் தேர்ந்தெடுக்கணும். ஆ ஆ இ பொருத்தமாக இருக்குது. ஈ மட்டும் பொருத்தமாக இல்லை. வெண்சங்கு அளவு பண்பு என்பது தவறானது ஒன்று. ஸோ இதான் இதுக்கு ஆன்சரு. அதுக்கடுத்தது பாப்பாத்திய நற்கணிக்கை என்பவற்றில் இலக்கண குறிப்பு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா விழித்தொடர் எண்ணு பெயர். ஆப்ஷன் இ தான் ஆன்சர் இதுக்கு. அதுக்கடுத்தது அகப்பொருள் புறப்பொருள் ஆகிய இரண்டிலும் இடம்பெறும் திணைகளை தேர்ந்தெடுக்கன்னு கேட்டிருக்காங்க. கைகிளை அதுக்கடுத்தது பெருந்திணை. இது ரெண்டுத்துக்கும் அகப்பொருளும் புறப்பொருள் ரெண்டுமே வரும். அதுக்கு ஆன்சர் இ தான். ஸோ பலரோடு பகை மேற்கொள்வதை காட்டிலும் பல மடங்கு தீமை தருவதாக திருக்குறள் கூறுவது. இதுக்கு என்ன ஆன்சர்னா ஆப்ஷன் இ. நற்பண்பு உடையோரின் நட்பை கைவிடுதல். இங்கே மார்க் பண்ணலை. ஆன்சர் இதுக்கு இ தான் ஆன்சரு. பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்கன்னு கேட்டிருக்காங்க. இதில் எது பொருத்தம் இல்லையோ அதை மட்டும் தேர்ந்தெடுக்கணும். இங்கே பாருங்கள், சாகும்போதே தமிழ் படித்து சாக வேண்டும் பாவனார் கொடுத்துருக்காங்க. இதுக்கு சச்சிதானந்தர் வரும். ஸோ ஆப்ஷன் ஆ தான் இதுக்கு ஆன்சரு. ஊழையும் உட்பக்கம் காண்பர் என்று வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார்னா சோர்வில்லாது முயற்சி செய்பவர் தான் இது வள்ளுவர் குறிப்பிடுகிறார். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ. அடுத்தது 18வது கொஸ்டின். சரியான முறையில் அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ தான் ஆன்சரு. 19வது கொஸ்டின். தேவாவணி தொடர்பான கூற்றுகளில் பொருந்தாததை தேர்கன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் இ தான் அதுக்கு ஆன்சரு. அதுக்கடுத்தது கீழ்காணும் எண்ணு பெயர்களில் பொதுமொழியை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் இ 8 தான் ஆன்சரு. அதுக்கடுத்து 21வது கொஸ்டின். வினையால் அணையும் பெயர் குறித்து சரியான கூற்றினை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் அனைத்துமே சரி. வினையால் அணையும் பெயர்னா தொழில் செய்யும் கருத்தாவை குறிக்கும், காலம் காட்டும், மூவிடத்துக்கும் உரியது. ஸோ ஆன்சர் இதுக்கு இ அனைத்தும் சரி. பொறுத்துக்க வேற்றுமை தொகை, வினைத்தொகை, ஊமை தொகை, உண்மை தொகைன்னு கொடுத்துருக்காங்க. இன்னாண்ட ஆன்சர் கொடுத்துருக்காங்க. மேட்ச் பண்ணும்போது இதுக்கு ஆப்ஷன் இ தான் ஆன்சரு. அதுக்கடுத்தது தான் பெற்றதை பிறருக்கு வழங்கும் பேருள்ளம் கொண்ட புலவர் யாருன்னா பெருஞ்சித்தனார். சங்க காலத்திலேயே தமிழ் மொழிபெயர்ப்பு மேற்கொள்ளப்பட்டதை புலப்படுத்தும் செப்பேடு எதுனா சின்னமனூர் செப்பேடு. புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினத்தை எழுதியவர் பா. சிங்காரம். அதுக்கடுத்து வாழையிலை விருந்து விழாவை கொண்டாடி வரும் அமெரிக்காவில் உள்ள தமிழ்ச்சங்கம் மின்சோட்டா தமிழ்ச்சங்கம். பொருத்தமாக உள்ள இணைகளை தெரிவு செய்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பொருத்தமாக இருக்கிறது 1 மண்ணீட்டாளர் சிற்பியும் தூசு பட்டு இது ரெண்டும் தான் கரெக்டு. ஸோ ஆன்சர் இ.
அடுத்து 28வது கொஸ்டினுக்கு வந்து நுட்பமான சூழ்ச்சிகள் அமைச்சரிடம் நெருங்க முடியாமல் இருப்பதற்கான திறன்களாக வள்ளுவர் குறிப்பிடுபவை நுண்ணறிவும் நூலறிவும். ஆப்ஷன் இ ஆன்சரு. பதிந்து இப்பகுதியில் உள்ள ஊ என்பது வினையெச்ச விகுதி. பதிந்து அப்படி ஊன் முடிஞ்சதுன்னா வினையெச்ச விகுதி. அப்போ ஆப்ஷன் இ தான் இதுக்கு வந்து ஆன்சரு. ஓங்கு தன் பண்ணை சூழ் நீபவனத்து நீந்து ஒரு போதேனும் நீங்குவோம் அல்லேம் கண்டாய் ஆயினும் நீயும் வேறு. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா அடிக்கோடிட்ட சொற்கள்னு கேட்டிருக்காங்க. அடிக்கோடிட்ட சொற்கள் ஓங்கும் நீங்குவோம். இரண்டாம் எழுத்து ஒன்றி வந்தால் எதுகை ஆக மொத்தம் இதுக்கு ஆ என்பது ஆன்சர். அதுக்கடுத்தது 31வது கொஷினு. பெண்ணினை பாகம் கொண்ட பெருந்தகை பரமயோகி விண்ணிடை மொழிந்த மாற்றம் மீன் கெட்டுவனோர். இதுக்கு வந்து பாண்டிய மன்னன் என்னும் பொருளை உணர்த்தும் மரபு தொடரை தேர்ந்தெடுக. ஆன்சர் ஆ மணக்கோட்டை. குயில்களின் கூவலோசை புள்ளினங்களின் மேய்ச்சலும் பாய்ச்சலும் இலைகளின் அசைவுகள் சூறைக்காற்றின் ஆலோலம் தொடருக்கு பொருத்தமான தலைப்பை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து குறிலா உயிர்ப்பின் இயக்கம். அரும்பாகி மொட்டாகி பூவாகி காயாகி தொடரில் பொறிந்து வரும் தொடரை தேர்ந்தெடுக. மூங்கில் பூவில் காய் தோன்றி கனியாகி அதிலிருந்து ஒரு வகை அரிசி தோன்றும். ஆன்சர் ஆத ஆன்சரு. சிறுங்குறு கைவினை பிறவினை ஆளோரோடு மறுயின்றி விளங்கும் பாக்கம் என்பதனை தேர்வு செய்யணும்னா மறுவூரார் பாக்கம். ஆன்சர் வந்து இ குறில் இ. சேரமான் காதலி என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றரை கண்ணதாசன். ஆப்ஷன் இ. கைப்பொருளை கொண்டு ஒரு செயலை செய்வது என்பது ஆப்ஷன் இ குன்றேறி யானைப்போர் கண்டற்றார். ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்ப்பின் மூலம் அறிமுகமாகி அந்நாட்டுக்கு படைப்பாளர் போலவே கொண்டாடப்பட்ட கவிஞர் யாருன்னா ஷேக்ஸ்பியர். கொஷினு. தாவரங்களின் அடியிலிருந்து பிரிந்து செல்லும் பிரிவுகளுக்கு வழங்கும் சொற்களின் வரிசை முறை. ஆப்ஷன் ஆ தான் இதுக்கு. கவை கொம்பு கிளை சினை போத்து. பொருந்தா இணையை தேர்ந்தெடுக்க. பொருந்தா இணைன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து மகுளி சலிப்புன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து பொருந்தா இணை. அது 41 கூற்று 1 கூற்று 2ன்னு கொடுத்துருக்காங்க. பாடுவதற்கு தகுதி உடைய ஒரு ஆளுமையாளரின் கல்வி வீரம் செல்வம் புகழ் கருணை போன்றவற்றை புகழ்ந்து பாடுவது பாடான் திணை. அதுக்கடுத்தது போற்றாரை பற்றி சொல்லாது பிற மாண்புகளை மட்டும் பாடுவது பொதுவியல் திணை. இதில் என்பது ஆன்சர் வந்து இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 கூற்றுகளும் சரி. ஆப்ஷன் இ தான் இதுக்கு வந்து கரெக்ட் ஆன்சர். அது 42வது இணை பாருங்கன்னா இதுக்கு வந்து பொருத்தமான இணையை தேர்ந்தெடுக்கன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் இ தான் வந்து இதுக்கு பொருத்தமான இணை. 43 நம் பால் வீதி போன்று பல வீதிகளை உள்ளன என்று நிரூபித்தவர் யாருன்னா எட்வின் ஹெப்பில். ஆப்ஷன் 4வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இ தான் ஆன்சரு. அது 45 இவ்வுலகத்தையே உரிமையாக கொண்டவர் என்று வள்ளுவரால் குறிப்பிடப்படுவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நடுநிலையாக கடமை தவறாமல் இரக்கம் காட்டுவர். ஆப்ஷன் ஆ இதில் மார்க் பண்ணலை. ஆப்ஷன் ஆ தான் இதுக்கு வந்து ஆன்சரு. 46க்கு பார்த்தீங்கன்னா குறிலா தான் ஆன்சர். 47க்கு குறிலா தான் ஆன்சரு. 48க்கு உதவி செய்தலை குறிப்பிட ஈழத்து பூதன் தேவனார் பயன்படுத்தும் சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஆ. 49வது கொஷினு. கூற்று 1 2ன்னு கொடுத்துருக்காங்க. இஸ்மத் சன்னியாசி எனும் பட்டத்தை வீரமா முனிவருக்கு திருச்சி மன்னர் சந்தா சாஹிப்பு அளித்தார். இது கரெக்டு. அடுத்தது இஸ்மத் சன்னியாசி என்பது தூய துறவி என்னும் பொருள் கொண்ட அரபு சொல்லுன்னு இருக்குது. இங்கே அரபு சொல்லு கிடையாது, பாரசீக சொல்லு. ஆகையால் இதுக்கு ஆன்சர் வந்து கூற்று 1 சரி கூற்று 2 தவறு. ஆப்ஷன் ஆ தான் ஆன்சரு. அதாவது 50வது கொஸ்டின் பாருங்கள். இயற்கை கொழுவிற்கும் காட்சிய பெரிய கலை நிகழ்வே நடப்பதன் தோற்றமாக கம்பன் கவி காட்டும் படலம் நாட்டு படலம். அது சரியான முறையில் அமைந்த தொடரை தேர்ந்தெடுக்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா நெடில் இ. 52வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா குறிலா. 53வது கொஸ்டின் பாருங்கள். விரிந்தன கொம்பில் கொய்த வீயன உள்ளம் வாட எரிந்தன நுதி நுச்சு அம்புண்டு இரும்புழை புண் போல் நோக ஊமையை உணர்த்தும் பொருளை தேர்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா கிளையிலிருந்து பூ விழுந்து வாடுதல். அதான் ஆன்சரு. சங்க நூல்களில் பண்ணோடு பாடப்பட்ட பாடல் எதுனா பரிபாடல். ஆப்ஷன் ஆ தான் இதுக்கு வந்து ஆன்சரு. பொருத்தி விடையை தேர்ந்தெடுக்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா குறிலி தான் ஆன்சரு. அதுக்கடுத்தது 56வது கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா கடல் பகுதிக்கு மேலே உள்ள மழை மேகங்களை சுமந்து வருவதால் மழைக்காற்று என அழைக்கப்படுவது கொண்டல் காற்று.
காற்று மாசடைவதை தடுக்கும் வழிமுறைகளில் தவறானதை தேர்ந்தெடுக்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா தவறானது இங்கே எது இருக்குதுன்னா ஆப்ஷன் இ தான் இதுக்கு வந்து தவறானது. ஸோ இதுதான் இதுக்கு விடை. மோப்ப குழியம் அணைச்சும் என்னும் ஊமையால் விளக்கப்படும் கருத்து எதுனா முகமலர்ச்சியோடு விருந்தினரை வரவேற்றல் என்பது ஆன்சர். குறிலா தான் இதுக்கு ஆன்சர். கூற்று சான்று கொடுத்துருக்காங்க. இதில் கூற்று சரி, சான்று வந்து தவறு. அதுக்கு அடுத்தது 60வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இன்னிசை அளபடையை தேர்ந்தெடுக்க. இதுக்கு ஆன்சர் வந்து நெடிலா தான் ஆன்சர். 61வது கொஸ்டினுக்கு விருந்தினராக ஒருவன் வந்து எதிரின் வியத்தல் நன்மொழி இனிது உரைத்தல் இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள சீரெதுகை. ஆன்சர் நெடிலா, விருந்தினராக ஒருவன் அப்படின்னு அர்த்தம். 62வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நளியிரு முன்னீர் நவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருகுக என்று கரிகாலன் பெருவளத்தானை புகழ்ந்து பாடிய புலவர் யாருன்னா வெண்ணி குயத்தியார். ஆன்சர் இ. கொடை பெருமைகளில் பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா மறுமை நோக்கி கொடுத்தல். ஆப்ஷன் வந்து இ தான் இதுக்கு ஆன்சரு. பொருந்தி விடையெறுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா நெடிலா. இது 65வது கொஸ்டின். மதுரையில் கணவனை இழந்த கண்ணகி மதுரையிலிருந்து வைகையின் தென்கரை வழியாக சென்ற குன்றம் பார்த்தீங்கன்னா நெடிலி சுருளிமலை. என்ன என்பது எவ்வகை சொல்லுன்னா அசை சொல். இ தான் இதுக்கு ஆன்சரு. 67வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இ தான் ஆன்சரு, நினைத்த. 68வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பாருங்கள். மாணிக்கவாசகர் பிள்ளைத்தமிழ் என்னும் அச்சிட பெறாத நூல் இடம்பெற்றுள்ள நூலகம் எதுனா ஆப்ஷன் இ வந்து பிரான்ஸ் தேசிய நூலகம். அதுக்கடுத்து 69வது கொஸ்டின் கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நெடிலி தான். கூற்று காரணம் இரண்டும் தவறு அப்படின்னு அர்த்தம். அதுக்கடுத்தது 70வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இ குறிலி தான். இரவலரை தேடி சென்று கொடுப்பவர் திருமுடிக்காரின்னு இருக்குது, சேரலாதன் வரும். ஸோ இதான் அதுக்கு கரெக்டான ஆன்சரு. சரியான அகர வரிசையை தேர்கன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா நெடிலி ஆன்சர். 72வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா குறிலா தான். தொடர் சொற்றொடர் அப்படின்னு இருக்குது. ஸோ குறிலா தான் ஆன்சரு. 73வது கொஸ்டினுக்கு குறிலி ஆன்சரு. 74வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா நெடிலா தான் ஆன்சரு. 75வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா குறிலா ஆன்சரு. 76வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பெயரச்ச தொடர். 77வது கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா முகம் கடுத்து உணவிடு. அதாவது 78வது பொருத்தி விடையை தேர்ந்தெடுக்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா நெடிலி தான் ஆன்சரு. அதுக்கடுத்து 79க்கு கம்பி விதம் பொதி குண்டலம் குழைக்காதும் அசைந்தாட. இந்த பாடலில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா அடிக்கோடி இட்ட சொற்களுக்கு இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து குறிலா, முற்றுமை. அதுக்கடுத்து 80வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா நெடிலி குலசேகர பாண்டியன் இறைவனிடம் கூறியது தான். அதுக்கடுத்து 81வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இறைவன் கடம்பவன கோயிலை விட்டு நீங்கி சென்று தங்கிய இடம் பார்த்தீங்கன்னா தென் திரு ஆலவாயில். 82வது கொஸ்டின் பொருந்திய இணையை தேர்ந்தெடுக்கன்னு கேட்டிருக்காங்க. தாமரை, கஞ்சி, அன்னம், மூதூர் வந்து மருத நிலத்துக்குரியது. ஸோ இதான் இதுக்கு கரெக்டான விடை. ஸோ தவறான இணையை தேர்ந்தெடுக்கன்னு கேட்டிருக்காங்க. நொச்சி திணை வலிமையை நிலைநாட்டல் என்பது தவறான விடை. ஓரசை சீரில் முடியும் பாவினத்தை தேர்ந்தெடுக்கன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்துதான் பரிந்து நன்முகன் வழங்கல் இவை என்பான் ஒழுக்கமும் வழிபடும் பண்பே. ஆன்சர் பார்த்தீங்கன்னா குறிலி தான், விருந்தோம்பல். அதுக்கடுத்தது திருக்குறள் கொடுத்துருக்காங்க. பன்னெண்ணாம் பாடற்கிணை என்றால் கண்ணெண்ணம் கண்ணோட்டம் இல்லாத கனி. குறளில் பயின்று வரும் அணி வந்து எடுத்துக்காட்டு ஊமை அணி. ஆன்சர் நெடிலா. சொல்லோடு பொருளை பொருத்தி விடை தருகன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா நெடிலா தான் ஆன்சரு. 88 பூங்குழல் வந்தால் என்பது அன்மொழி தொகை. ஆன்சர் பார்த்தீங்கன்னா குறிலா. கூற்று சான்று கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கூற்று சான்று சரியான்னு பார்க்க போகிறோம். முற்று பெறாத வினை சொல்லை கொண்டு முடிவது வினையெச்ச தொடர். பார்த்த படம். இங்கே பார்த்தீங்கன்னா கூற்று ஒன்று சரி, சான்று தவறு. ஏன்னா பார்த்த வந்து பெயரெச்சம் வரும், இங்கே வினையெச்சம் கொடுத்துருக்காங்க. அதனால் கூற்று சரி, சான்று வந்து தவறு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா நெடிலா தான் ஆன்சரு. முன்னிலை வினையை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா இ வந்தீர். அதுக்கடுத்தது 91வது கொஸ்டின் பொறுத்து விடையை தேர்ந்தெடுக்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா நெடிலி தான் ஆன்சரு. அதுக்கடுத்தது 92வது கொஸ்டின் கட்டுரை படித்தான் இத்தொடரில் இடம்பெற்றுள்ள வேற்றுமை உருபு எதனால் இரண்டாம் வேற்றுமை உருபு. அதுக்கடுத்து 93வது கொஸ்டினுக்கு சந்திப்பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுக்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா குறிலா ஆன்சரு. இல்லை சந்திப்பிழையை அற்ற தொடர் இதுதான்.
அதுக்கடுத்து 94வது கொஷின் திணை திணை பொருள் வேறுபாடு அறிந்து பொருத்தமான விடைய. திணைனா என்னன்னா ஒழுக்கம், இந்த 2 சுழி இணைனா சிறுதானியம். அப்போ ஆன்சர் வந்து இ தான் ஆன்சரு. அது 95வது கொஷின் கூற்று 1 கொடுத்துருக்காங்க, 2 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. அகத்திணை 7 வகைப்படும், 5 வகைப்படும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ தான். 56வது கொஷின் பாருங்க. அரசர்கள் இருவரும் போர்க்களத்தில் ஒருவரோடு ஒருவர் எதிர்த்து போரிடும் போது சூடும் பூ வந்து தும்பைப்பூ. ஆன்சர் பார்த்தீங்கன்னா நெடில் ஈ. அதுக்கு 97வது கொஷினுக்கு காழியர் கூவியர், அதாவது பிட்டு விற்போர் வந்து காழியரும் அப்பம் விற்போர் வந்து கூவியர்னு அழைக்கப்படுறாங்க. ஸோ சரியான ஆன்சர் வந்து இ. பழமொழியை தமிழ் எண்களால் நிறைவு செய்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நொறுங்க தின்றால் 100 வயது. இங்கே 100உடைய தமிழ் 800 பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இயில் இருக்குது பாருங்கள். இதுதான் இது 100உடைய தமிழ் 800. இப்போ 99வது கொஷின் பாருங்கள். பின்வருவற்றுள் கூட்டுநிலை பெயரெச்சத்தை தேர்கன்னு கேட்டிருக்காங்க. இது கூட்டுநிலை பெயரெச்சம். பெயரெச்சனா ஆவல முடியும், கேட்க வேண்டிய பாடல். ஸோ இதுதான் இதுக்கு ஆன்சரு, இ தான் ஆன்சர். இது 100வது கொஷின் பாருங்கள். பொருந்தா இணையை தேர்ந்தெடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதில் எது பொருத்தம் இல்லையோ அதை தான் எழுதணும். பனை ஓலை சரியாக இருக்கிறது, கரும்பு தொகை கனையாக இருக்குது, அதுக்கடுத்து புளி இலை சரியாக இருக்குது, சோளம் வந்து தொகைன்னு வரும், இங்கே தாள் கொடுத்துருக்காங்க. ஸோ பொருந்தா இலைன்னு பார்த்தீங்கன்னா நெடிலி தான் பொருந்தா இணை. ஸோ உங்கள் ஆன்சரில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி தேர்வு எழுதின மாணவர்கள் செக் பண்ணிவிட்டு எத்தனை மார்க் வருதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸில் போடுங்க. தேங்க்யூ.